கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிப்பிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ. இது யார் கேட்குறாருன்னா, ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் சாம்பலில் படுத்து இருக்கிறது எனக்கு உபவாசமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உபவாச நாள் இப்போ எனக்கு இது போல் இருக்கிற உபவாச நாள் எனக்கு பிரியமாக இருக்குமா, இதில் நான் பிரியப்படுவேனான்னு ஆண்டவர் கேட்குறாரு. நிச்சயமாக ஆண்டவர் இது போல் ஒரு உபவாசத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். உபவாச நாள் என்பது நம்ம ஆத்துமாவை ஒடுக்கணும். உடலை ஒடுக்கிறத விட ஆத்துமாவை ஒடுக்கணும். ஆத்துமா தாகத்தோடு இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே வாஞ்சியாக இருக்கணும். இப்போ எப்படின்னா, தினம் நம்ம சாப்பிட்றோம். 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாடான செலவை மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏழைங்க தான். ஏழைங்களாக இருந்தாலும் நம்மளை போல் ஒரு ஏழைகளுக்கு ஒரு வேளை சாப்பாட்டான காசு 50 ரூபா ஒரு டிஃபன்னா, அந்த 50 ரூபா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை அதாவது வெளிப்புற அரங்கமாக நம்ம கொடுக்காம உள்ளரங்கமாக நம்ம கொடுக்கணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். இதுதான் உகந்த உபவாசம். நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்காமல் எப்படி சோர்ந்து போய் முகம் வாடி இது போல் இருக்கிறது உபவாசம் கிடையாது. நம்ம உற்சாகத்தோடு இருக்கணும். அதாவது யாராவது கேட்டால், ஆமாம் நான் பாஸ்டிங் இருக்கிறேன், ஏன் சோர்ந்து போயிருக்குன்னு நான் பாஸ்டிங், அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிடித்த ஒரு நாள் எது அப்படின்னா, உபவாச நாள் எதுன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும். பைபிளே படிக்காமல் ஜபமும் பண்ணாமல் நம்ம பஞ்சத்துக்கு உபவாசம் இருக்கிறது அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நம்ம ஆத்துமாவை ஒடுக்கி உணவை குறைத்து அதாவது இந்த உபவாச நாட்களில் அதிகமாக ஆண்டவரை தேடணும். தினமும் வேதத்தை வாசிக்கணும். முடிந்த அளவு ஒரு 10 அதிகாரமோ 15 அதிகாரமோ நம்ம வசனத்தை வாசித்து ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணணும். இதில் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். இந்த நாளில் தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். அப்போது நம்ம உலகத்தரமான ஒரு உபவாசம் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே இருந்து உபவாசித்து நம்ம தேவனை போல் கடுகளவாவது நம்ம ஆண்டவருக்கு பிடித்த ஒரு நாளாக நம்ம பிரவேசிக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.